பகிர்வு வட்டம் வழங்கும் இணைய வழி கூட்டம் வாரந்தோறும் நடந்து வருகிறது. 3 வாரமா ஒரு புத்தகத்த பத்தி படிச்சு அத விவாதிச்சுட்டு இருக்கோம். காகித புரட்சி. இதுல 3வது பாகம். 21வது கட்டுரையிலிருந்து 30வது கட்டுரை வரைக்கும் இன்னைக்கு நம்ம இத பத்தி பேசப் போறோம். காகித புரட்சி. காகித புரட்சிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை இருக்கு. அது 23வது கட்டுரை. அம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். காகித புரட்சி, கற்றல் நன்றி, இரவாத புகழோடிய நன்னூல்கள், ஆம், ஆக்கமொழி வாசிப்பு, ஆக்கமொழி வாசிப்பு அறிதலா இன்னொரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல தலைப்புகளை கடைசி தலைப்பு தான் எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம். அந்த கட்டுரை தாங்க இறுதியான கட்டுரை. இந்த மாதிரி 10 கட்டுரை இந்த 3வது பாகத்துல இருக்கு. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். கட்டுரைகள் எல்லாமே இப்ப சில செய்திகள் வந்து முன்பு, அதாவது இப்போ முன்னாடி இருக்கிற கட்டுரைகள்ல இருந்ததே திரும்ப வருது. அது சில சில பேச்சுங்கிறதுனால அது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சொற்பொழிவு தானே. 30 சொற்பொழிவு தான் 30 கட்டுரைகளாக இங்க தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் ஆம், கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட என்னன்னா நிறைய பேரோட ஒரு அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அவங்களுடைய அவங்க அவருடைய அறிவு எப்படிப்பட்டது, அறிதல் எப்படிப்பட்டது, அவங்களுடைய புரிதல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா இந்த புத்தகத்துல நம்ம விளக்கி சொல்லியிருக்காரு. சொற்பொழிவுல ஒரு எப்படி பேசலாம், ஒரு ஒரு தலைப்புலையும் எப்படி பேசலாம், எல்லாரும் நம்ம ஒரு விதமா பேசுவோம். இது ஒரு மாதிரி சொற்பொழிவுகளாக நாம எடுத்துக்கொண்டு இதை விட சிறப்பாக கூட பேசலாம். அந்த ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பு கீழே பேசுறோம் இல்லைங்களா? இது நம்ம ஒரு ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துல, ஒரு அறிமுக கண்ணோட்டத்துல எப்படி நம்ம ஆரம்ப நிலையில இருக்கிற சொற்பொழிவாளர்கள் எப்படி இத பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டியா இந்த புத்தகம் இருக்கு. அப்படின்னா 30 கட்டுரையை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அது ஒரு வழிகாட்டியா நமக்கு இது இருக்கும். பல அறிஞர்களுடைய உழைப்பு, பல அறிஞர்களுடைய எப்படி முன்னுக்கு வந்தாங்க, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கு. குறிப்பா திருக்குறளை பற்றி மிக சிலாகிச்சு எழுதியிருக்காரு. அது எப்படி அப்படின்ட்டு நியூட்டனை பத்தி மிக சிறப்பா சொல்லியிருக்காங்க. இந்த அதாவது மனித வாழ்வுல நமக்கு திருப்பு முனைகள் வரும் ஒவ்வொரு தனி மனித வாழ்விலும். அந்த மாதிரி உலகியல் வாழ்வுல திருப்பு முனைகளை ஏற்படுத்தின புத்தகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்திலாம் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பத்திலாம் நம்ம ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் சொல்ல போறாங்க. அதை நம்ம சுவைமடுப்போம். முதல் நபராக பேராசிரியர் டெல்லி கல்லூரியில பணி செய்யறாரு. ஆங்கிலமும் தமிழும் சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பேராசிரியர். இருமொழியிலும் சொற்பொழிவாற்றுவது, இருமொழியில் உள்ள புத்தகங்களையும் படிப்பது என்பது சிலரால முடியுது. அது வரதராஜன் மொழிபெயர்ப்பு துறையிலையும் மிக சிறந்து விளங்குகிற ஒரு பேராசிரியர். அவரு தன்னுடைய கருத்துக்களை இங்க பகிர வருகிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசி 10 கட்டுரைகள் அதில் மிகவும் சுவாரஸ்யமான, ஏற்கனவே பகிரப்பட்டிருந்தாலும் மீண்டும் அவை மெருகூட்டப்பட்டு பகிரப்பட்டிருக்கின்றன தான் சொல்லணும். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஐசக் நியூட்டனுடைய வாழ்க்கை, ஒரு கிராமத்தில் பிறந்து படிக்கவே முடியாது, படிக்கவே இனிமே வாய்ப்பில்லைன்னு சொல்கிற இடத்துல கூட படிக்க வச்சு, அதை படிக்கிறதுக்காக தாய்மாமாவுடைய ஒரு ஆதரவோட அதை படித்து, அப்புறம் எழுதவே விருப்பம் இல்லாமல், அதையெல்லாம் ஒரு விருப்பமாக எழுத விருப்பம் இல்லாமல் இருந்து, அவருடன் அங்கே சென்ற அந்த மாணவரால் பிரின்சிபியா என்ற அருமையான ஒரு புத்தகம் வெளிவந்து, ஏற்கனவே கோபர்னிக்கஸால் சொல்லப்பட்டு, அதாவது கலீலியோவாலும் சொல்லப்பட்டு, அவர்கள் வாயினாலேயே அவை மறுக்கவும் பட செய்யப்பட்ட செய்திகளை எல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு வெளியிட்ட புத்தகம் தான் அது. அந்த பிரின்சிபியா அருமையான வெளியீடு. அதற்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்ததோடு வெஸ்ட்மினிஸ்டர், அந்த பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் புதைக்கப்படுகிற இடத்துல அவருக்கும் ஒரு கல்லறை ஒதுக்கப்பட்டது மட்டுமல்லாமல், சர் ஐசக் நியூட்டன் என்ற சர் பட்டம் அவருக்கு கிடைத்தது. நைட்ஹுட்னு சொல்லுவாங்க. அந்த நைட்ஹுட் கிடைச்சது அவருக்கு தான். அறிவியல் உலகத்தில் இருக்கிறவங்களே அவருக்கு தான் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க சொன்ன மாதிரி 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் இப்போ பெரும்பாலும் கவிதை தொகுப்புகள் எழுதும்போது கவிதை தொகுப்புகளுடைய பெயர்கள் அந்த எழுதினவங்களுடைய பெயர்கள் மேலே கொட்டை எழுத்தில் வரும். அது ரொம்ப பிரசித்தி பெற்று பேசப்படும், பாராட்டப்படும். ஆனால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பெயரே இல்லாமல் வரும். அனானிமஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அனானிமஸ்ன்னு ஏன் வரும்னா, பெயர் அந்த பெயர் சம்மந்தப்பட்டவங்களை தேடி பிடிச்சி கொள்ளுவாங்க.
இப்போ இதை தான் வந்து மற்ற பல இடத்துல பார்க்குறோம். கோபர்னிக்கஸ்க்கு நடந்ததும் சரி, கலீலியோக்கு நடந்தது. எத்தனை முறை அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி, நான் வயதானவன் பயணிக்க முடியாதுன்னு சொன்னாலும் கூட 30 நாட்கள் பயணம் பண்ணி, அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு, அதுக்கப்புறம் அதை அவரை வந்து தண்டிச்சு, அதுக்கப்புறம் நீ ஆயுள் தண்டனையா இரு, ஆயுள் கைதியா இது கைதியாவே இருன்னு சொல்லி எல்லாத்தையும் மறுத்து ஏற சொல்லி மண்டியிட்டு, யார் முன்னும் மண்பு மண்டியிடாத அவர் அந்த உருப்படாத அந்த மத உலகத்தின் முன்பே மண்டியிட வைக்கப்பட்டு, அந்த 10 நூற்றாண்டுகளை வந்து உண்மையாலுமே இருண்ட காலம். நம்ம எல்லாம் வந்து வரலாற்றில் வந்து இருண்ட காலம்லாம் படிக்கிறோம். ஆனால் உண்மையான இருண்ட காலம் என்பது இந்த மதத்தால் ஆளப்பட்டு அறிவியல் பின்னோக்கி தள்ளப்பட்ட பிற்போக்கு சிந்தனை வேரூன்றி இருந்த அந்த காலத்தை தான் நம்ம வந்து இருண்ட காலம்னு சொல்லணும். அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு பிறகு வந்த எழுச்சி, அந்த மறுமலர்ச்சி என்பது மிகவும் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது ஏற்கனவே நம்ம ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னா, ஏஞ்சல்ஸ்ன்னு அதை வந்து இப்போ டான் ப்ரவுன் கூட ஒரு வித்தியாசமாக ஒரு அறிவியல் புனைவு கதை மூலமாக ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருப்பாரு. இங்கே ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க வந்து அந்த பாதிரிமார்கள், மதகுருமார்கள், இவர்கள் வந்து அறிவியல் சார்ந்த நபர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்து கொள்வது. அதற்கு பதிலாக இப்போ இவர்கள் வந்து அந்த அறிவியல் சார்ந்தவர்கள் வந்து மதகுருமார்களை கொண்டு வந்து வித்தியாசமாக டார்ச்சர் செய்து கொள்வதெல்லாம் ஒரு விதத்தில் அவர்களுக்கு பழிவாங்கும் விதமாக நடத்தப்பட்டது. அப்புறம் கலீலியோ பிடிப்பட்டு அவர் எதுவுமே செய்ய முடியாதுன்றப்ப கூட புத்தகங்கள் எல்லாம் வெளியே கொடுத்து விட்டு வேறு வேறு நாடுகளிலே அதை அச்சிட்டு அதை பிரசுரிக்கவும் செய்தார் என்பதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டயக்ராமா சில புத்தகங்கள்லாம் ரொம்ப அருமையாக. இன்னொன்று இந்த பர்னினின்றவர்லாம் உண்மை எப்படி பாராட்டணும் அவரை பற்றி இங்கே எனக்கு சொன்னதா தெரியல. கட்டடக்கலையிலேயே சில அறிவியல் ரகசியங்களை புரட்சி வச்சிருப்பார். அந்த அறிவியலை பற்றி புரிந்தவர்களுக்கு புரியும். இப்போ பொதுவாக சாதாரண ஒரு சன் டயல், ஒரு சூரிய கடிகாரம், ஒரு மணல் கடிகாரம், இல்லைனா ஒரு வித்தியாசமான ஒரு வானியல் கூறுகளை மையமாக வச்சு ஏதாவது விஷயத்தை வச்சு விட்டு அதில் வந்து சில கவிதையை வந்து அப்படி வடிச்சு வச்சிருப்பா. அது கவிதையாக தான் தெரியும். அந்த கவிதையை நீங்கள் உடைச்சி கிரிப்டிக் லாங்குவேஜ்னு பேர், அதை உடைச்சு பார்த்தா அதில் வந்து உங்களுக்கு பல புத்தகங்களுக்கான தரவுகள் அதில் இருக்கும். அப்படிதான் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ரகசியங்களை வெவ்வேறு விதங்களில் பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ மேசன் சொல்லிட்டு இந்த மேசன்ரி அந்த அவரெல்லாம் வந்து அதாவது உலகத்தின் முக்கியமான பல ரகசியங்களை வெவ்வேறு விதங்களில், வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு கட்டடக்கலைகளின் மூலமாகவும் அல்லது வெவ்வேறு இந்த நம்ம இந்த பேப்பர்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த பப்பாயராசுன்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான ஷீட் மாதிரியே தான் அது ஒரு ஷீட்டில் எழுதி வைப்பாங்க சில ரகசியங்களை. அந்த ரகசியங்கள் வந்து ஒரு கண்ணாடி குப்பி மாதிரி இருக்கும். அது கிரிப்டிக் லாங்குவேஜ், அந்த கண்ணாடி குப்பி மாதிரி சிலிண்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ கதையிலையும் கூட அருமையாக சொல்லியிருக்காங்க. நிறைய கதைகள்லையும் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன செய்வாங்கன்னா, கரெக்டான கோடு தெரிஞ்சு அந்த டயலை அட்ஜஸ்ட் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்காக அது திறக்கும். அதில் இருக்கிற டெக்ஸ்ட் நமக்கு புரியும். அது ஒரு மேப்பை காட்டும். அந்த மேப்பை கண்டுபிடிச்சு போனால் பல அறிவு சார்ந்த அது மனித தேடலுக்கு உகந்த பல ரகசியங்கள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கான மேப் இருக்கும். நீங்கள் சரியாக இது பண்ணாமல் அதை ஒழுங்காக பண்ணலைன்னா அதை பிடிச்சி இழுத்தா அந்த சிலிண்டர் வந்து உள்ளே உடஞ்சி அதில் வினிகர் இருக்கும். அந்த வினிகர் வந்து அந்த பேப்பரை வந்து நினச்சி அப்படியே அதை கரைஞ்சு போக வச்சுன்னு யாருக்குமே அந்த டெக்ஸ்ட் பிடிப்படாது. ஸோ இப்படி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காகிதம் தான் இல்லையே தவிர காகிதத்தின் இடத்திலிருந்து பல புரட்சிகள், பல எழுத்தின் வடிவாகவும் மூலமாகவும் அறிவு வந்து கடத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது அதே சமயத்தில் அறிவு பதுக்கப்பட்டும் கொண்டிருந்தது தேவைக்காக. அதாவது அந்த மாதிரி பதுக்கல் இல்லை, யாரிடத்திலும் கிடைக்கக்கூடாதோ அவர்களிடத்திலிருந்து பதுக்க வைக்கப்பட்டு அவை பின்பு வேறு வேறு விதமாக படியெடுக்கு இந்த நம்ம சொல்ற ஓலைச்சுவடிகள் படியெடுப்பது போல இவைகளும் படியெடுக்கப்பட்டு அவை புழக்கத்தில் விடப்பட்டன. இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பேசுற மாதிரி இந்த தாமஸ் ஜெபர்சன் சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த வாஷிங்டன் லைப்ரரி ஆரம்பிச்ச காலத்துல பெருசா இல்லை, ஆனாலும் அது அவருடைய அந்த வாஷிங்டனை வந்து அதே மாதிரி தான் போன வாரம் நம்ம பேசின மாதிரி தான் படையெடுத்து வராங்க. வாஷிங்டன் லைப்ரரி நிர்மூலமாக்கப்படுகிறது. அங்கே தான் சேகரித்து வைத்திருந்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை அவர் வழங்குகிறார். அங்கிருந்தான் அதனுடைய எழுச்சி தொடங்குகிறது. இன்று அதில் 3 கோடிக்கு மேல் ஏதோ இருப்பதாக, 3,75,00,000 புத்தகங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். முதலில் அது செனட் உறுப்பினர்களுக்காக இருந்தது. பிற்காலத்தில் அனைவருக்குமான புத்தகம், அனைவருக்குமான லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், வாஷிங்டன் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. அப்போ தாமஸ் ஜெபர்சன் கூட புத்தகத்தை மட்டுமே நேசித்து வந்தார், அது மூலமாகவே சுவாசித்து வந்தார். ஏன்னா புத்தகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஜன்னல் என்று சொல்வார்கள். நமக்கு உலகத்தை காட்டக்கூடிய அல்லது நாம் விரும்பும் உலகத்தை படைக்கக்கூடிய அல்லது நாம் படைத்த உலகத்தை அதன் ஜன்னல் வழியாக அதை மாற்றவோ செய்வதற்கான
ஒரு கருவியாக இந்த புத்தகம் இருக்கிறது என்பதை, அதே போல இந்த பைபிள் இவர் சொன்னார் திருக்குறள் அருமையா. அதாவது இந்த தரங்கம்பாடியில் கொண்டு வரப்பட்ட பிரிண்டிங் பிரஸ் ஆனது 1712 கொண்டு வரப்பட்டிருந்தாலும் 1812 தான் திருக்குறள் அச்சடிக்கப்பட்டது என்று அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்வார்கள். அப்போ இது எல்லாமே ஒரு புரட்சி. இன்னைக்கு நமக்கு வந்து காகிதம் வந்து நம்ம கையில கிடைக்குது, ஒரு புத்தகம் கிடைக்குதுன்றதுனால புத்தகத்தினுடைய மதிப்பை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு இதில் கட்டுரையில் படித்தேன். ஒரு புத்தக திருடன்னு ஒருத்தர் எல்லா நூலகங்களிலிருந்தும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு புத்தகங்களை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் புத்தகங்களை சேகரித்து வச்சிருந்தாரு. அவர் தண்டிக்க கூட்டு போகும்போது கிடைப்பதற்கு அரிய புத்தகங்கள்லாம் அவர்கிட்ட கிடைச்சதா சொல்றாங்க. புத்தக திருடன்னே அவருக்கு பேர். அப்போ புத்தகம் நம்ம வெளிநாடுகளில் பாருங்க, அந்த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்லையும் சரி, வேற எங்கேயும் லைப்ரரி சொன்னாங்க. அதில் கூட பாருங்க, நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தால் அங்கேயே கொண்டு போய் கொடுத்தால் உங்களுக்கு அதை அட்டைப்படத்தோடு 10 பிரதிகள் எடுத்து அருமையாக உங்கள் கையில் புத்தகமாக, பணம் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு அதை பதிப்பித்து கொடுத்து விடுவார்கள், அதை அழகாக அச்சிட்டு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி புத்தகத்தின் மீது, அதாவது பணம் இல்லாதவருக்கு இங்கே அறிவு தேடல் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்வது ஒன்று. இப்போ நம்ம இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்தை வந்து வாங்கிட்டு கொடுக்கலன்னா கோவம் வருது. ஆனால் புத்தகத்தை வாங்கிட்டு கொடுக்கலன்னா புத்தகம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அந்த நிலை. ஏன்னா புத்தகத்துக்கு பணத்தை விட கம்மியான மரியாதை நம்ம கொடுக்குற மாதிரியான நிலை இருக்குது. இந்த புரட்சியை சரியாக புரிந்து கொள்ளாதவரை இது புரட்சியாக இருக்காது, இவர் பிதற்றலாகத்தான் பலருக்கு தெரியும். ஆனால் இது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம், இது இன்னும் ஏற்படுத்த போக இருக்கின்ற அந்த ஒரு, இன்று இது குறைந்து விட்டதுனாலேயே என்னமோ இப்போ தமிழகம் எல்லாம் கூட இளைஞர்கள் வந்து உண்மையிலேயே அதிலிருந்து விலகி சென்று உண்மையிலேயே அவருடைய கவனம் எல்லாம் வேறு பக்கம் சென்று அறிவு தேடலிருந்து அவர்கள் திசை திருப்பப்பட்டு விட்டார்கள். புத்தகத்தின் மீது இருக்கின்ற ஆர்வம் மிகவும் குறைந்து விட்டது. அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அந்த ஒரு மூவை சாமிநாத சர்மாவை பற்றி, வாவேசு ஐயரை பற்றி எல்லாம் சொல்லும்போது ஒவ்வொரு புத்தகங்களையும் தேடி தேடி திரட்டி, புறநானூறுக்கு என்று பட்ட பாடு, மற்ற சங்க இலக்கிய நூல்களை திரட்டுவதற்காக பட்ட பாடு, அவை எல்லாமே இன்று நமக்கு எளிமையாக கிடைப்பதன் காரணத்தினாலே சொல்லுவாங்க. அதாவது மோனோலிசாவுடைய ஓவியம் வந்து காண்பதற்கு அரியது, அது ரொம்ப அதனுடைய சிரிப்போ அதில் இருக்கின்ற விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு அரியதுன்னு சொன்னாலும் இப்போ அது வந்து உங்களுக்கு புகைப்பட வடிவில் கிடைக்கிறதுனால அதற்குரிய மரியாதை முன்பு போல இல்லை. என்னதான் நேராக சென்று பார்க்க முடியாதவர்கள் வருத்தப்பட்டாலும் கூட புகைப்படத்திலே பார்க்கும்போது அது ஏதோ வகையில் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுத்த, அது போன்ற புத்தகங்கள் பல்கி பெருகி விட்டதனால் புத்தகங்கள் மீதான ஆர்வமும் அல்லது அது மீது இருக்கிற ஈர்ப்பும் கூட குறைந்து விட்டதோ என்று யோசிக்க தோன்றுகிறது. ஆக மொத்தத்தில் அறிஞர்களை உருவாக்கிய புத்தகங்கள், அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட புத்தகங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டமைக்க ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்ற சின்ன சின்ன புத்தகங்கள். ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், சின்ன புத்தகங்கள் போதும், பெரிய அளவில் பெரியவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தேவையில்லை. சின்ன புரிதலை ஒரு குட்டி புத்தகம் ஏற்படுத்தினால் அதுவே பெரிய விஷயம். புக்லெட் என்று சொல்வார்கள், பேம்ப்ளெட், சின்ன சின்ன புக்லெட்டுகளை கூட போதுமான, கை கடக்கமான புத்தகங்கள் எல்லாம் கூட இருந்து அவையெல்லாம் ஏற்படுத்திய மாற்றங்கள் அதிகம் என்பதெல்லாம் நம்மலாம் இப்போ படிச்சிருப்போம். அந்த குஜிலி இலக்கியத்தில் கூட படிச்சிருப்போம். அந்த அன்றைக்கே எழுதப்பட்டு அன்றைக்கே அச்சிடப்பட்டு அன்றே அழிந்து விடக்கூடிய அங்கே அந்த கானா பாடல்கள், அந்த வெங்கடாச்சலபதி தொகுத்த அந்த குஜிலி இலக்கியம் கூட. அப்போ இது எல்லாமே என்னன்னா ஒரு வகையில் புரட்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த எழுத்துக்கு இருக்கின்ற மரியாதை, எழுத்தின் பால் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, அந்த எழுத்து காலத்தை கடந்தும் வாழ்கின்ற நிலை, அது மற்றதை பிறரையும் வாழ வைக்கின்ற நிலை. கடைசியாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜான் கீட்ஸ் கூட வந்து அவர் இறப்பிற்கு முன்னால் அவர் வந்து உண்மையுமே நான் பெரிய வெற்றி பெறவில்லை, பெற்றுவிட்டனோ என்ற ஒரு ஐயப்பாடு அவருக்கு இருந்தது. அப்பொழுது வந்து அவர் சொல்கிறார், நான் இறந்து விட்டாலும் என்னுடைய எழுத்துக்கள் இருந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அது கடைசியில் தான் வெற்றியும் பெற்றதுன்னு கூட சொல்லலாம். ஷெல்லி இருந்த போது ஷெல்லியினுடைய கரை ஒதுங்கிய ஷெல்லியினுடைய உடலிலே அவருடைய கோட் பாக்கெட்டிலே வந்து ஜான் கீட்ஸுடைய கவிதை தொகுப்பு கிடைக்க பெற்றதாக ஒரு விதத்தில் நாம் நமக்கு புரிந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட அவருடைய கல்லறையிலே இங்கே வெற்றி பெறாத ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய யார் ஒருவனுடைய வெற்றி தண்ணீரில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்வதாக. அதாவது ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனில் திணிக்கப்பட்டு அது பிடிக்காமல் வந்து தன்னுடைய கவிதையினுடைய உலகத்திலே நுழைந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து தோற்றதாக நினைத்து கொண்டு இறந்து போன ஜான் கீட்ஸ் தனது கவிதைகளால் இன்றும் உயிர் வாழ்கின்றான். அதனால் சொல்வார்கள், ஆர்ட் இஸ் லாங், லைஃப் இஸ் ஷார்ட் என்று சொல்வார்கள். கலை வாழும், கலைஞர் இருந்தாலும் கூட கலை வாழும். அந்த கலை எழுத்தின் மூலம் வாழும். எழுத்தாளன்
எழுத்துக்களின் மூலமாக என்றும் உயிரோடு இருப்பான். அவை அந்த எழுத்துக்கள் பலரையும் உயிர்ப்போடு வைத்திருக்கும், பலருடைய ஊக்கத்திற்கு காரணமாக இருந்து அந்த உயிர்ப்பை என்றும் வழங்கி கொண்டிருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் ஒரு சிறப்பான உரை நிகழ்த்தினார்கள். அதாவது புத்தகம் தான் மறுமலர்ச்சியை தோற்றுவிக்கின்றன. புத்துணர்வுகளை, புது சிந்தனைகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டே போறது வந்து புத்தகம் தான். அதுக்கு தான் நம்ம கலீலிய வாழ்க்கைய பேராசிரியர் சொல்லி காமிச்சாங்க. கலீலியோ வந்து அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதாவது கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரை இருண்ட காலமாகவே உலகம் இருந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் சிந்திச்சு சுய சிந்தனையை வெளிப்படுத்தினாங்க. ஆனா அந்த கிறிஸ்து பிறந்த பிறகு உலகமே என்ன ஆயிடுச்சுன்னா மத பயப்பட்ட நிறுவனத்துக்குள்ள சிக்கி திணறிச்சு உலகம். அதனால அவங்க யாருமே ஒரு மதத்துக்கு எதிரான கருத்து சொல்றதாவே எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிச்சு சொன்னா கூட அது மத நிறுவனத்தாலும் அரசாலும் அது வந்து தடை செய்யப்பட்டது. அதனாலதான் கோப்பர்னிக்கஸ், கலீலியோ இவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்பட்டாங்க. கண்டுபிடிப்புகள் வந்து ஊக்கப்படுத்தப்படவில்லை. மதத்துக்கு எதிரான கருத்துக்களாகவே எல்லாமே பார்க்கப்பட்டது. அந்த 10 நூற்றாண்டு வந்து இருண்ட காலனே இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பேராசிரியர் சொன்னாங்க. அவர் சிறந்த உரை, சிறந்த கருத்துக்கள். எல்லாருமே சர் ஐசக் நியூட்டனுக்கு கூட கிடைத்த பட்டம் அதெல்லாம் சொன்னாரு. ஐசக் நியூட்டன் வந்து ரொம்ப மிக சிரமப்பட்டு படிப்புல மேல வந்திருக்காரு. அப்பா கிடையாது, அம்மா 2ஆம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரை படிக்க வைக்க முடியல. பாட்டி தான் படிக்க வச்சிருக்காங்க கிராமத்துல. அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் படிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வராரு. அதை அவரால் தொடர்ந்து படிக்க அப்ப 2வது கணவரும் அவங்க நியூட்டனோட அம்மா 2வது கணவரும் இறந்துடுறாங்க. திருப்பி வராங்க. அவங்களால படிக்க வைக்க நியூட்டனை அனுப்பல. இருந்தாலும் அவருடைய தாய் மாமாவும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் முயற்சி பண்ணி அவரை படிக்க வைக்கிறாங்க. அவரு கல்லூரியில பொறுத்த வரைக்கும் பகுதி நேரம் வேலை செய்து கல்லூரி வார்டனுக்கு உதவுவது அந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சு அதை சம்பாரிச்சு அது மூலம் படிச்சு தான் இளங்கலை முடிக்கிறாரு. முதுகலைக்கு அந்த பல்கலைக்கழகமே என்ன செய்து உதவி செய்யுது அவருடைய திறமையை பார்த்து. ஒரு ஆசிரியர் தான், கணித ஆசிரியர் தான் அவருடைய திறமையை பார்த்து அவரை அவருடைய திறமை இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சு அதை அவரிடம் சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. ஆசிரியர்கள் வந்து மாணவருடைய திறமையை கண்டறிவதில் மிகச்சிறந்தவர்கள். மாணவர்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை மேலும் பட்டை திட்டுவாங்க. அதனால ஒவ்வொரு ஆசிரியரும் படிப்பு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நுணுக்கமா கண்டறியணும். அந்த மாதிரி கண்டறிந்து வளர்ந்தவர்கள் தான் நிறைய அறிஞர்கள் அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரி நம்ம சர் ஐசக் நியூட்டனை பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. அடுத்து பேராசிரியர் முருகேசன் அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர், நிறைய புத்தகங்கள் வாசிப்பதற்கு காரணமா இருக்கவர் நம்ம குழுவினுடைய நிறுவனர் முருகேசன் அவர்கள். இப்போ அவர் தன்னுடைய கருத்தை பகிர்வார்கள். இந்த கருத்தாடலில் இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டாலின் குணசேகரனுடைய காகித புரட்சி என்ற இந்த புத்தகத்தின் 3வது பகுதி ஏற்கனவே வரதராஜன் குறிப்பிட்டதைப் போல முன்பே சொல்லப்பட்ட பல கருத்தியல்களை மேலும் செழுமைப்படுத்தும் வகையிலான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பல்வேறு கூறுகளை அவதானிக்கலாம். குறிப்பாக இந்த ஐரோப்பியருக்கும் இந்தியருக்குமான ஒரு முக்கியமான வேறுபாடு கடவுள் சிந்தனையை எப்படி வாழ்வில் இணைத்து கொண்டார்கள் என்பதிலே இருக்கிறது. மத அதிகாரம் அறிவியலை ஒடுக்குவதாகவும் அறிவை ஒடுக்குவதாகவும் இருந்தாலும் கூட மனிதர்களுடைய அறிவு ஆளுமை என்பது கடவுளின் பெயரால் கட்டுப்படாததாக இருந்தது என்பதுதான் ஐரோப்பிய வரலாறு. ஏனென்றால் மதக்கல்வியை பயின்றவர்கள், மதத்திலேயே பணியாற்றியவர்கள் கூட அறிவியல் ரீதியாக சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினார்கள். கோப்பர்னிக்கஸாக இருக்கட்டும், கலீலியோவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மதக்கல்வி பயின்றவர்கள். ஆனாலும் அவர்களுடைய மனம் அறிவியலை சிந்தித்தது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் காரணமாக அல்லது அறிவியல் ரீதியான கருத்துக்களை பரப்பியதன் காரணமாக, அறிவியல் சிந்தனைகளை வளர்த்ததன் காரணமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை எரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது
இந்த அறிவு தேடலை, அறிவு முனைப்பை அந்த சமுதாயம் அஹ், அஹ், கை கொண்டிருந்தது என்று எண்ண தோன்றுகிறது. இதே இந்த கடவுள் சிந்தனை அல்லது மத சிந்தனை இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு வரும்போது எதிரிடையாக வேலை செய்கிறது. இங்கு பகுத்தறிவாளர்களிடம் கூட எங்காவது இந்த கடவுள் நம்பிக்கையை ஒட்டி கொண்டு அது அவர்களுடைய பகுத்தறிவை முடக்கும் வகையிலான ஒரு போக்கை உருவாக்குவதாக இருக்கிறது. இங்க இருக்கிற அறிவியல் விஞ்ஞானிகள் அனைத்தும் தெரிந்தவர்கள். அஹ், விண்வெளிக்காக இருக்கட்டும் அல்லது நிலவுக்காக இருக்கட்டும், அஹ், வெளி கோள்கள் எல்லாம் அனுப்புபவர்கள் எப்படி இருந்தாலும் கூட அவர்களிடம் மெல்லிதாக, அது மெல்லிதாக என்று சொல்வதை விட ஒரு 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 பெரிய இடமாக இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. அது அவர்களுடைய போக்கை தீர்மானிப்பதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல வேறு பல நூல்களில் கூட நாம் பார்த்தால் இந்த கடவுள் என்ற சொல்லை பல அமெரிக்க அறிஞர்கள் மற்ற ஐரோப்பியர்கள்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுளின் பெயரால் எந்த விதமான அறிவு முடக்கத்தையோ, சிந்தனை முடக்கத்தையோ, செயல் முடக்கத்தையோ அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர்கள் எண்ணியதற்கும் மேலாக சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற வேட்கையின் காரணமாக கடவுள் என்கிற ஒரு சிந்தனையை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஐன்ஸ்டீன் கூட கடவுளை நம்பினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஐன்ஸ்டீன் ஏன் கடவுளை நம்பினார் என்ற கேள்விக்கு நாம் பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஐன்ஸ்டீனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த உலகம் நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது. இது குறிப்பாக இந்த வான்வெளியை நம்முடைய அறிவால் அளந்து விட முடியும், அதனை அடையாளப்படுத்தி விட முடியும் என்று அவர் நம்பினார். அப்படி அவர் கடுமையாக முயற்சி செய்து ஆய்வு செய்து அந்த அந்த வான்வெளி போக்குகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே வரும்போது அவருடைய அறிவுக்கு எட்டாத பல வானியல் நிகழ்வுகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை கடவுள் தான் படைத்திருக்க வேண்டும் என்று அவர் எண்ணி அந்த கருத்தை மெலிதாக சொல்லி வைத்தார். அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வேலை செய்து, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்து, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டிருந்தால் இன்னும் பல உண்மைகளை அவர் கண்டுபிடித்திருக்க கூடும். ஆக இதுதான் இந்த கடவுள் குறித்த சிந்தனை போக்குகள். இது இந்த புத்தகத்தில் வாசிக்கலாம். அதுக்கு பிறகு இந்த 2 விஷயங்கள் ரொம்ப கவனமாக மனதில் நின்றன. ஒன்று, அந்த வங்காளத்திலே ஆசிரியராக இருந்த அந்த அக்பர் அலி என்ற அந்த மாணவ ஆசிரியரை பற்றிய ஒரு பதிவு. இந்த பதிவு ஏற்கனவே சிறந்த ஆசிரியர்கள் என்ற புத்தகத்தில் முகில் என்பவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அந்த அக்பர் அலி என்ற அந்த மாணவர் மற்றவர்களும் படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விதைத்து அதை செயல் வடிவம் கொடுத்த போது ஒரு 1000 பேருக்கு அவர்களால் கல்வி கொடுக்க முடிகிறது என்றால், இப்போ நாம் நம்முடைய வளங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது அரசாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது பொது அமைப்பாக இருக்கட்டும், அல்லது இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், நாம் எல்லாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தனி மனித முயற்சி 1000 பேருக்கு கல்வி கொடுக்கிற ஒரு விரிந்த செயல்பாடாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இங்கு எந்த கட்டுப்பாடுகள் கிடையாது, எந்த கட்டாயங்கள் கிடையாது. ஆனாலும் அந்த கல்வி தொடர்கிறது. அப்படியான கல்வி ஆர்வம் எப்படி அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் எண்ணி பார்த்தால் நம்முடைய வளங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை முறையாக திட்டமிடுவதன் தேவையை நாம் உணர முடியும். அதே போல இந்த எப்படியாவது ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும், குறிப்பாக இளைஞர்களை, மாணவர்களை படிக்க வைத்து விட வேண்டும். இதற்கு காரணங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம், இதற்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நூல் முழுவதிலும் பரவி கிடக்கிற செய்தி. தமிழகம் எங்கும் நடக்கிற புத்தக கண்காட்சிகள் அத்தகைய முயற்சிகளில் ஒரு முக்கியமான பங்கு. நம்ம கேட்கிறபடி கேட்டால் நடக்கிற விஷயங்கள் நடக்கும் என்பதற்கு அவரே பல உதாரணங்களை எல்லாம் சொல்லுகிறார். அதுபோல் இன்னொரு நிகழ்வு, இந்த ஆனி ஃப்ராங்கோடைய டைரி. அது தமிழில் கூட அந்த புத்தகம் வந்திருக்கிறது, நம்மிடம் கூட இருக்கிறது. அந்த போர் சூழலில் வாழ்ந்த அந்த பெண்மணி, அந்த சிறுமி தன்னுடைய 2 ஆண்டு கால அந்த அனுபவங்களை, அந்த உணர்வுகளை, எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, இந்த உலகத்தின் மீதான தன்னுடைய சாடலை, போர் என்கிற அந்த அழிவு சக்திக்கு எதிரான தன்னுடைய மானுட உணர்வை வெளிப்படுத்திய அந்த நாள் குறிப்பு நூலாக வருவதற்கு அந்த சிறுமி காரணமாக இருந்திருக்கிறார். அதாவது மனிதர்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும்
ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அதே போல இந்த போர் குறித்த அஹ், பேச்சுகளை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த வானொலியில் ஒருவர் பேசும்போது, இந்த போர் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய நாள் குறிப்புகளை எழுதுங்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை உணர்கிறீர்களோ, அதையெல்லாம் எழுதி வையுங்கள். இந்த போர் முடிந்த பிறகு அவையெல்லாம் இலக்கியமாக வரும் என்று ஒருவர் சொல்லுவதை கேட்டதன் காரணமாக, தான் எழுதி கொண்டிருந்ததையெல்லாம் மேலும் செம்மைப்படுத்தி, முழுமைப்படுத்தி ஒரு நூல் என்கிற தகுதிப்பாட்டை உருவாக்கி அந்த சிறுமி வைத்திருந்தார். அது நூலாக வந்து ஏறத்தாழ 45 கோடி நூல்களாக அது விற்பனையாகி இருக்கிறது என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் ஏற்கனவே அறிந்த ஒரு செய்திதான் இந்த கல்வி, பின்லாந்து கல்வி முறை. அதை பற்றி பேசும்போது இந்தியாவை விட அமெரிக்காவிலே அதிகமான புலம்பல் இருக்கிறது. அங்கே மாணவர்கள் படிக்க மறுக்கிறார்கள் அல்லது படிப்பை துச்சமாக நினைக்கிறார்கள். அது பெரிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று. இப்போ நம்மலாம் இங்கே படித்தும் வாழ்ந்திருக்கிறோம், படிக்காமலும் வாழ்ந்திருக்கிறோம். நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியும். ஆனால் அங்கே படிப்பு தான் உலகம் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள்லாம் உடல் உழைப்பு தொழிலாம் ஈடுபடுவதற்கான சாத்தியங்கள் குறைந்துவிட்ட பின்னணியில் இந்த படிப்பு இல்லாமல் போனால் இளைஞர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்ற தவிப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த செய்தி பதிவாகிருக்கிறது. இந்த பின்லாந்து நாட்டிலே இந்த கல்வி முறை மாணவர்களுடைய அந்த இளம் பருவத்தை கொண்டாடுகிற வகையில், அவர்கள் விரும்பி கல்வியை கற்கிற வகையில் அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது. படிப்படியாக அவசரம் இல்லாமல் நல்ல கல்வியை கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே குழந்தைகள் மகிழ்ச்சியாக கல்வி கற்கிற வகையில் முதலிடத்தில் இருப்பது பின்லாந்து தான். அதே போல தரமான கல்வியும் அங்கிருந்து தான் வருகிறது. அதிக எண்ணிக்கையில் நோபல் பரிசு பெறுகிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் கிடையாது. அதே போல இந்த ஒரு கடுமையான பொருளாதார சூழ்நிலையோ அல்லது வேறு விதமான நெருக்கடியோ அதை சமாளிக்கிற திறன் அங்குள்ள மாணவர்களுக்கு இருக்கிறது. அதே போல எந்த பணியை ஏற்பவர்களும் அந்த பணியை விருப்பத்தோடு செய்கிறார்கள். அங்கே ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. எல்லா முக்கிய செயல்பாடுகளிலும், எல்லா திட்டமிடல் குழுக்களிலும் ஆசிரியர்களுக்கு இடம் இருக்கிறது. எனவே மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆசிரியராகிவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் படிப்பை ஒரு குறிப்பிட்ட அளவு படிப்பை முடித்த உடனேயே தான் எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்பதை தீர்மானித்து விடலாம். ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால் கல்லூரி படிப்பை தொடங்கும் போதே அவருக்கு ஆசிரியருக்கான கல்வி வழங்கப்படுகிறது. படிப்பை முடித்தவுடன் வேலையும் வழங்கப்படுகிறது. இத்தகைய அந்த திட்டங்களை கொண்ட இந்த பின்லாந்து கல்வி சுற்றுலா என்ற பெயரில் 27% வருமானத்தை ஈட்டுகிறது என்று பார்க்கிறோம். உலக நாடுகளில் இருந்து ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கே கல்வி சுற்றுலாவுக்கு செல்லுகிறார்கள். இது அரசியல்வாதிகள் கூட அப்போது பொழுதுபாக்காகவோ என்னவோ சென்று வருகிறார்கள். ஆனால் அங்கே என்ன தெரிந்து கொண்டு வந்தார்கள் என்பதை கூட இங்கு பகிர்வதில்லை. அப்படியான ஒரு போக்கு இருக்கிறது. இதை பற்றி இந்த நூலில் விரிவான குறிப்பு இருக்கிறது. பல ஆளுமைகளை பற்றி சொல்லுகிறார். ஆக இந்த ஒரு அருமையான புத்தகம் நமக்கு பல வாயில்களை திறந்துவிட்டது. அவர் அந்த தமிழக விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ற அந்த புத்தகம் குறித்து விரிவான குறிப்புகளை கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை உருவாக்குவதற்காக 5 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை விட்டுவிட்டு செயல்பட்டதை குறிப்பிடுகிறார். அந்த நூலின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். அதே போல் இந்த விஞ்ஞானி சிவம் அவர்களை ஈரோடு புத்தக காட்சியில் பேச வைத்த அந்த அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார். எல்லோரையும் போலவே சிவம் அவர்களும் கிராமத்தில் பிறந்து மெல்ல மெல்ல வளர்ந்து பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கெல்லாம் உள்ளாகி தன்னுடைய படிப்பு ஈடுபாடு, விடாமுயற்சி இதன் காரணமாக ஐஎஸ்ஆர்ஓக்கு தேர்வாகி அங்கும் கடுமையாக உழைத்ததன் காரணமாக அவர் அதன் தலைவரானார் என்று அவர் சொல்லுகிற போது, எல்லாருக்கும் இருக்கிற அதே இடத்திலிருந்தான் அவருடைய வாழ்க்கையும் தொடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரியான
செய்திகளின் வாயிலாக இந்த மானுடம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் முறை, அதாவது வாழ்வியல் வளப்படுத்தல் என்பதற்கான அந்த போக்கை இந்த மானுடம் ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் அதை பல்வேறு வடிவங்களில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நூலின் கருத்துக்கள் அமைந்துள்ளன என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பாக பேராசிரியர் இந்த புத்தகத்தில் இருக்கிற பல நிகழ்வுகளை சொல்லி காமிச்சாங்க. அதாவது இந்த அறிவியலுக்கும் மதத்துக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நூற்றாண்டுகள் இருந்தது. அதாவது மதம் அறிவியல் வளர்வதற்கு ஒரு தடையாவே இருந்தது. அதுதான் கலீலியோ இவங்கெல்லாம் உடைச்சாங்க. அதில் இந்த முசாபர்பாத் மாணவன் ஒரு கிராமத்துல படிக்கிறான். கிராமத்துல இருந்து அந்த கிராமத்துல இருந்து அவன் மட்டும்தான் பள்ளிக்கு அனுப்பப்படுறான். அவனுடைய அந்த தான் கற்றால் போதாது, மற்றவங்களும் படிக்கணும் அப்படின்னு ஒரு கிராமத்துல மாலை நேரத்துல தொடங்கப்பட்ட பள்ளி ஒரு 1000 பேருக்கு சொல்லி கொடுக்குற பள்ளி. அதை ஒரு பள்ளியாக வளர்த்தெடுத்திருக்கான். அந்த பையனை ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு ஸ்டாலின் குணசேகரன் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு நான் பேச்சாளர் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நீங்க வாங்க, நீங்க உங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன இந்த கல்வி அறிவு உலகத்துக்கு என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத நாங்க பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அது ரொம்ப அருமையா ஆங்கிலத்துல எழுதி பேசுறாரு அந்த பையன். அவர் விமான டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து அவர் வர வைக்கிறாரு. ஒரு இது என்னன்னா, இந்த சம்பவம் எல்லாம் என்ன காட்டுதுன்னா, என்ன சூழல்ல இருந்தாலும் தான் தான் படித்ததை, தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக வாழ முடியும். பணம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பணம் இல்லாமே நம்ம பல உதவிகளை, பல சேவைகளை செய்ய முடியும். அது இவரு ஒரு புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீங்க ஒரு பெரிய சாதனையாளர், சாதனைக்காக எல்லாம் செய்யறீங்க, சாதனைக்காக அது செய்றீங்க, இது செய்றீங்கன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சாதனைக்காக எதையும் செய்யக்கூடாது. நாம் செய்யும் சேவையே ஒரு சாதனையா இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல புத்தகத்தில். இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொன்னாரு. நம்ம ஸ்டாலின் குலசேகரன் நிறைய சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கார். அதாவது ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியதா இருக்கு. தன்னம்பிக்கை தான் மனிதன் பலம்னு சொல்லுவாங்கல்ல. யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதன் பலம் நம்பிக்கையில்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை வளர்க்கிறது, படிப்பு அறிவை வளர்க்கறது. அறிவு தான் சொத்து, அறிவு தான் நமக்கு சொத்து. அந்த அறிவு சொத்தை எப்படி நாம பரவலாக்குறது, எல்லாரும் அறிவு பெறுறது, எல்லாரும் கல்வி பெறுறது, எல்லாரும் அறியாமையிலிருந்து நீங்கிறது, சுய அறிவு, விழிப்புணர்வு, இதெல்லாம் நிறைய கல்வி அறிவு கொடுக்க தான் வரும். ஆனா தமிழ்நாட்டுல கல்வி அறிவு வந்திருக்கா? சதவீத அடிப்படையில 80-90% இந்திய அளவுல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த சமீபத்திய சம்பவங்களை பார்த்தா நம்மெல்லாம் படிச்சிருக்கோமா? ஏன்னா ஒரு சுயமான சிந்தனையோட தேர்தல் முடிவுகளை எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. அது படிச்சு சுய சிந்தனை வளர்ந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா கல்வியினாலேயோ, அறிவினாலேயோ, ஒரு திறமையினாலேயோ அரசியல் என்பது தியாகத்துக்காக, சேவைக்காக செய்யப்படணுமே ஒழிய ஏதோ மேம்போக்குல அரசியலுக்கு வருகின்றவர்களை எல்லாம் ஆதரிக்கிற போக்கை பார்க்கும்போது, நம்ம மாணவர்கள் எப்படி கற்றிருக்காங்க, நம்ம கற்றல்ல நம்ம ஆசிரியர்கள் என்ன பிழை செய்திருக்கோம் அப்படின்னு சுய பரிசீலனை செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னா சிந்தித்து செயல்படக்கூடிய மாணவர்களை நம்ம வளர்க்கலையோ, சரியான இந்த சமுதாயத்தை நம்ம கொண்டு செலுத்தலையோ, நாமனா நம்ம ஆசிரியர் சமூகத்தை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. மேலும் அதுக்கு தான் நிறைய நூலகங்களை திறக்கிறாங்க. நிறைய இந்த அறிவியல் நவீன சாதனங்கள் மாணவர்களை கொஞ்சம் தீவிர வாசிப்பிலிருந்து கவனத்தை திருப்புது. அதுல இருந்து இந்த வாசிப்புக்கு எப்படி மாணவர்களை கொண்டு வர்றது அப்படின்னு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அடுத்தபடியாக இந்தியன் வங்கியின் உதவி மேலாளர் நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை குறித்து தன் கருத்துக்களை பகிர வருகிறார். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த காகித புரட்சி என்ற இந்த நூலை நம்ம 3வது வாரமா கலந்துரையாடிட்டு வரோம்.
இந்த ஒரு அரிய வாய்ப்பை பகிர்வு நமக்கு வழங்கியிருக்கு. ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். இதுல வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 10 கட்டுரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கட்டுரை வரைக்கும் தான் ஒரு முறை படிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் அதுல உள்ள செய்திகள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அதே தொடர்ச்சியா ஒரு புத்தகம் அப்படின்னா என்னெல்லாம் செய்யும், அதே மாதிரி ஒரு ஒரு சாதனையாளர்களுக்கும் புத்தகங்கள் எப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்கு, அவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில போராடி வந்திருக்காங்க, இந்த மாதிரி செய்திகளை நிறைய சொல்லிட்டு வந்திருக்காரு. ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, பல்வேறு துறைகள்ல இப்ப சாதிச்ச எல்லாரையுமே ஒவ்வொரு புத்தகங்கள் தான் அவங்க பின்னாடி இருந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து இந்த புத்தகத்தின் மூலமா இதை படிக்கும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கும், எண்ணங்களை உறுதிப்படுத்தும், எண்ணங்களை திசை திருப்பும், எண்ணங்களை தூண்டும். இப்படியாக அந்த ஒரு திருக்குறளை வச்சு சொல்றாரு, எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். அந்த திருக்குறள்ல எப்படி நம்ம எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தும் பட்சத்துல அந்த எண்ணியவாறே நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை அழகா சொல்லியிருப்பாரு. இது எனக்கு வந்து இந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு மேற்கோள். நான் வாட்ஸ்அப் பயன்படுத்தின காலத்துல இருந்து அந்த அபவுட் அப்படிங்கிறதுல அதை தான் வச்சிருக்கேன். அந்த மேற்கோளை, நான் மெதுவாக நடப்பவன் தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை அப்படிங்கிற அந்த வரி எனக்கு என்னவோ அதை படிச்ச நாள் முதல்ல அப்படி அது ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு. அது நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு இது இருக்கும். அதனால அது எப்பவுமே என்னோட அபவுட்ல இருக்கும் வாட்ஸ்அப்ல. அப்போ அவருடைய ஆப்ரஹாம் லிங்கனை நம்ம பார்க்கும்போது எத்தனை தடைகள், எத்தனை ஒரு ஏழ்மையான சூழல்ல இருந்து வந்து ஒரு ஜனாதிபதி இருக்கையில் அமர்றாரு அப்படின்னா அவருக்குடைய அந்த விடாமுயற்சி, தொடர் முயற்சி, அதாவது பல தடைகளை தாண்டி அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை வந்து நமக்கு உணர்த்துது. இப்படியாக நம்ம வந்து ஒரு செயல்ல உறுதியா இருந்தோம்னா நம்ம அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் இதுல வந்து ஒரு வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு வந்து அந்த ஒரு நீதிமதிக்காக காத்திருந்த தருணம், அதுக்கு ஒரு ஜாமீனுக்காக காத்திருந்த தருணத்தெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்துலதான் இப்படி ஒருத்தருக்காக காத்திருக்கிறதுக்கு நம்ம அந்த விடுதலைக்காக போராடிய பல பேருக்காக நம்ம உழைக்கலாமே அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புதுமையான ஒரு இதா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அழகா அந்த மாதிரி வந்து அவர் முழு நேரமா ஒரு தேடல்ல இறங்கி அப்படி ஒரு விடுதலை வேள்வியில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு 2 பாகங்களை புத்தகங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியாக இந்த ஒரு காகித புரட்சி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிக்கும்போது புத்தகம் என்ன வேணாலும் செய்யும். அதாவது நம்ம புத்தகத்தை பற்றி கொண்டால் போதும், படிச்சா போதும், மற்ற வேலையெல்லாம் அது பார்த்துக்கும். நம்ம மனசுக்குள்ள போய் நம்மளை நெறிப்படுத்த முடியுமோ, நம்ம எந்த வழியில நடத்த முடியுமோ அதுல அழகா அது நடத்தி செல்லும். ஆகவே நம்ம படிக்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது எந்த சூழல்லையும். அதுதான் பகிர்வு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வாரம் வாரம் ஒரு புத்தகம் நம்ம என்ன பண்றோமோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அல்லது பிடிச்ச புத்தகம் வரும்போதாவது படிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த புத்தகம் உணர்த்தக்கூடியதா இருக்கு. காகித புரட்சி இப்படி ஒரு அரிய புத்தகத்தை வழங்கிய ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய பகிர்வு தோழமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க. பாண்டி மிக சிறப்பான கருத்தெல்லாம் சொன்னாரு. அதாவது எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக அந்த திருக்குறளை சொல்லி காமிச்சு, எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். எப்படி நடக்கும்? அதாவது அது அப்படி நினைச்சா போதுமா, நடந்துருமா? அதுக்கான உழைப்பு, அதுக்கான திட்டமிடல், கண்டிப்பா அதுக்கான தினந்தோறும் அதுக்கான எடுத்து வைக்கின்ற நம்ம முன்னேற்ற படிகள், அதாவது அது என்ன சொல்றது, போராட்டம், இதெல்லாம் தொடர்ந்து நிகழும்போது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். அதுக்குதான் நிறைய நம்ம புத்தகத்திலே ஸ்டாலின் குணசேகரன் கொடுத்திருக்காரு இல்லைங்களா, ஆப்ரஹாம் லிங்கன், அந்த மாதிரி பல சர் ஐசக் நியூட்டன், இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க சுய வரலாற்று நூல்களை படிக்கணும். சுய வரலாற்று நூல்களை நம்ம மாணவர்களா படிக்க சொல்லணும், நாமளும் படிக்கணும். அது தன்னம்பிக்கை நூல்களை மட்டும் படிச்சா போதாது, சுய வரலாற்று நூல்கள். இன்னும் ஸ்டாலின் குணசேகரன் என்ன சொல்றாருன்னா, நிரந்தர தன்னம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் பாரதியார் கவிதைகளை, திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம எண்ணம் போல வாழ்க்கை அமையறதுக்கு
கண்டிப்பா வாசிப்பு வாசிப்பு வந்து உயிராக இருக்கணும். தாமஸ் ஜெபர்சன் என்ன சொல்றாருன்னா, அவர் முன்னாள் அமெரிக்க அதிபர். அவர் ஒரு அதிபர் பதவிக்கு பிறகு ஓய்வா ஓய்வு வாழ்க்கையினுடைய ஓய்வு காலத்தை ஒரு கிராமத்துல போய் கழிக்கிறாரு. அவரும் ஒரு பெரிய நூலகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் படிக்காம உயிர் அதாவது சாப்பிடாம உயிர் வாழ மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். படிச்சா படிக்கிறதுங்கிறது தான் உயிர் வாழுறதே அப்படின்னு அவரு சொல்றாரு. அதனால வாசிப்பு வந்து நம்மளை வந்து அஹ், நாம இருக்கும் நிலையிலிருந்து சற்று 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 கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தும், வளர்க்கும், உயர்த்தும். எல்லா வகையிலையும் உயர்த்தும். நம்ம வேலை வாயில இருக்கலாம், நம்மளுடைய பேச்சு திறனா இருக்கலாம், மற்றவங்களிடம் நம்ம கலந்துரையாடல்ல இருக்கலாம். பல இடங்கள்லயும் நம்மளை வந்து ஒரு தனித்துவமாக ஓ இவ்வளோ இவ்வளோ தெரியுமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்மள ஒரு மதிப்புக்குரியவராக மாற்றுவதிலிருந்து எல்லாவற்றுக்கும் இந்த வாசிப்பு மிக முதன்மையான பங்கை தருது. அதனால வாசிப்பு எப்போதும் உயிர் போகிற வரைக்கும் விடக்கூடாது, கைவிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த நூல் வாசிக்கிறது மூலம் நீங்க எல்லாம் பேசுறது மூலம் உணர முடியுது. அடுத்தபடியாக ஆசிரியர் ராமன், இவரு சிறந்த சொற்பொழிவாளர். ஆம், திருக்குறள் போட்டியில கூட முதல் பரிசு வாங்கி நம்ம குழுவில இருந்து ஒரு ஒரு குழு குழுவுல பயணிக்கிறவர்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பேச்சாளர் ஆசிரியர் ராமன் அவர்கள் இந்த நூல் குறித்தான கருத்தை பகிர வருகிறார். பாடகர் பாடகர் நினைவுபடுத்துவதற்காக நன்றி. பகிர்வு தோழமை உறவுகளுக்கு இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காகித புரட்சி இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது அறிவை பெருக்க முடியும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நல்ல செய்திகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த நூல் நமக்கு உணர்த்துகிறது. தீயனவற்றை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நிறைய புத்தகங்களை படிக்கின்ற போது நம்மிடத்தில் இருக்கின்ற தீய பழக்கங்களை நிச்சயமாக குறைத்து விட வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆக நிறைய செய்திகள், ஒவ்வொரு கட்டுரையும் வாசிக்கின்ற போது நமக்கு புதிய புதிய செய்திகள் இந்த கட்டுரை நமக்கு தந்த வண்ணம் உள்ளன. அவ்வகையில அப்துல் கலாம் அவர்கள் இவருடைய ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு வருகின்றார். அப்போ வந்தபோது அவர் கிட்ட என்ன தலைப்பு கொடுக்குதுன்னா, அவருக்கு ஏன்னா அவர் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அப்ப அவருக்கு என்ன தலைப்பு எனக்கு தலைப்பு கொடுக்கல. அதனால ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறாரு. புத்தகத்தை பேசுவது முதல்ல பேசும்போது புத்தகம் குறித்து ஒரு உறுதிமொழி மாணவர்களை எடுக்க சொல்றாரு. அப்ப அவர் சொல்ல மாணவர்கள் எல்லாம் உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறார்கள். அப்ப அவர் உறுதிமொழி இருக்கின்ற போது ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் 20 புத்தகம் இருக்க வேண்டும், 20 200 ஆக மாற வேண்டும், 200 2000 புத்தகமாக இருக்க வேண்டும். ஆக வீடுதோறும் புத்தகம் நூலகம் இருக்க வேண்டும், சிறிய நூலகம் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். அப்ப இவர் பேசிய போது அங்கு ஏறத்தாழ ஒரு 2 நிமிடம் அவர் பேசாமல் அந்த இடத்தை முழுவதும் அப்படியே பார்க்கின்ற போது 1 லட்சம் மக்கள் அங்கே திரண்டிருக்கிறார்கள். அப்போ வியப்படைகின்றார். வியப்படைந்தது மட்டும் அல்லாமல் அப்ப இவர் பேசிய அந்த காட்சியை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து அங்க எல்லோரும் அங்க இருக்கின்ற பள்ளியிலிருந்து நிறைய பள்ளிக்கூடம், கிராமத்தில் இருக்கின்ற பள்ளி மாணவர்கள்லாம் வராததன் காரணமாக அந்த ஊருக்கெல்லாம் சென்று ப்ரொஜெக்டர் வைத்து அதன் மூலமாக அந்த அப்துல் கலாம் அவர்கள் பேசிய பேச்சை மாணவர்களிடத்து போட்டு காட்டி அதுக்கடுத்து அதை புத்தகமாக மாற்றி அந்த புத்தகத்தையும் மாணவர்களுக்கு எடுத்து கொடுத்து, உண்மையிலே இது மிகச்சிறந்த பணியாக எண்ணப்படுகிறது. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு, ஏன்னா மாணவர்கள்ட்ட இன்றைக்கு படிச்சாதான் நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அந்த விழிப்புணர்வை இவர் மாதிரி நிறைய எல்லா மாவட்டங்களிலும் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று என்ன தோணுகிறது. ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கையை அங்கு குறிப்பிடுகின்றார். அவர் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் MITயில் சேருகின்றார். சேர்ந்து படிக்கின்ற போது அப்போ இடையில் தந்தி வருகிறது, வீட்டிலிருந்து தந்தி வருகிறது. அந்த தந்தி வந்தபோது இது மாதிரி ஊர்ல புயல் வீட்டெல்லாம் தாக்கிடுச்சின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. அப்போ எப்படியாவது போக வேண்டும் என்பதற்காக செல்ல வேண்டும். ஏன்னா அப்பெல்லாம் அரையாண்டு அந்த ஒரு செமஸ்டர் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா மாணவர்களும் சென்று விட்டார்கள், இவர் மட்டும் அங்கேயே இருக்கிறார். அப்போ இருக்கின்ற போது எப்படியாவது வீட்டுக்கு செல்ல வேண்டும் நினைக்கிறார். தன்னிடத்தில் காசு இல்லை. அப்ப காசு இல்லாதன் காரணமாக அப்பா அவருக்கு ஒரு புத்தகம் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை மோர் மார்க்கெட்டுக்கு சென்று அந்த புத்தகத்தை அடகு வைத்து
அதன் மூலமாக பெறப்படுகின்ற தொகையை வைத்துக்கொண்டு ஊருக்கு செல்லலாம் என்று திட்டமிடுகின்றார். அப்ப அங்க மோர்க் மார்க்கெட்டுக்கு சென்று அந்த புத்தகத்தை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்கின்ற போது, இதை நீ உங்களுக்கு யாரும் முக்கியமா அந்த புத்தகத்தை அவர் பார்த்துட்டு யார் இதுல கையெழுத்திட்டு இருக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா லட்சுமண முதலியார் வந்து அதுல அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அப்ப அவருடைய கையெழுத்து இருந்ததன் அடிப்படையில் இது மிகச்சிறந்த ஒரு புத்தகம், பெரிய ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, இந்த புத்தகத்தை நான் அப்படியே வச்சிருக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு உனக்கு எவ்வளவு வேணும்னா ஒரு 60 ரூபா வேணும்னு கேட்கிறார். அந்த சமயத்துல அதை கொடுத்து அனுப்புறாங்க. மீண்டும் அதே மாதிரி வீட்டுக்கு சென்று வந்து அந்த புத்தகத்தை அந்த காசை கொடுத்து அந்த தொகையை கொடுத்து மீண்டும் புத்தகத்தை பெற்று விடுகின்றார். அப்போ அதை படித்து பின்னாளில் அதை படித்து அந்த புத்தகத்தில் இருக்கின்ற செய்திகள் எல்லாம் ஒரு கட்டுரையாகவும் எழுதுகின்றார். சோ இந்த அளவிற்கு புத்தகத்தை கூட அடகு வைத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வறுமையாக இருந்தவர். ஆக வறுமை என்பது ஏழையின் அடையாளம் அல்ல. அப்போ நமக்கு வந்து நம்ம வந்து அறிவை நம்ம பெருக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படின்ற கருத்தையும் அங்க அப்துல் கலாம் அவர் இங்க வலியுறுத்துகின்றார். அதே மாதிரி சிவனை பெற்ற முருகேசனன் கூட ரொம்ப அழகா சொன்னாரு. அப்போ அவர் வந்து அப்பா கிட்ட கேட்கிறப்ப, நான் அது மாதிரி இங்க இருக்கிற கல்லூரியில படிக்க மாட்டேன், வேற தூரமா இருக்கிற கல்லூரி நல்ல கல்லூரியா போய் சேர்ந்து படிக்கணும், அவருக்கு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசையா இருக்கு. ஆனா அப்புறம் சொல்றாரு, இல்ல நீ மாட்டுத் தொழுவத்துல இங்க வேலை செய்யணும், என்னோட கல்லூரிக்கு போயிட்டு வந்து இங்க நீ பணிபுரி, என்னோட வேலை செய்யணும்னு சொல்லு. ஆனா அனுவும் கூட அப்பா சொல்வதற்கு ஏற்ற மாதிரி அருகில் இருக்கின்ற கல்லூரியில் சேர்ந்து படித்து அறிவியல் துறையில் மட்டுமே ஏறத்தாழ 400 மதிப்பெண்களை பெற்று, அப்ப அவரிடத்தில் அவருக்கு கற்பித்த பேராசிரியர் சொல்லுகின்றார், நீ நன்றாக படிக்கின்றார், சென்னையில் MIT என்ற ஒரு கல்லூரி இருக்குது, அங்கே சென்று நீ படி என்று சொல்லுகின்றார். அப்போ அவருக்கு அந்த MIT சென்னையில் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது. பின்னாளில் சென்னையில் வந்து MIT-யில் சேர்ந்து அழகாக படித்து பின்னாளில் அந்த இஸ்ரோ என்ற இதில் மிகச்சிறந்த ஒரு தலைவராக வருகின்றார். ஆக அது வந்து ஏழ்மை என்பது இது நமக்கு வந்து ஒரு பொருட்டு இல்ல. அப்ப தடைகளை நாம் தகர்க்க வேண்டும். அதான் சொல்லுகின்றார் தன்னம்பிக்கை நமக்கு வந்து எப்போ புத்தகத்தை வாசிக்க நமக்குள் தன்னம்பிக்கை எழும். அப்போ இவர் ஒரு பள்ளியில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாணவன் இவர் இடத்துல வந்து கேட்கின்றான், நீங்க 2 மணி நேரமா பேசுறீங்க, உங்க பேச்சை கேட்ட உடனே எனக்கு ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும், உடனடியாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரை செய்வீர்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொல்லுவோம், உண்மை மனிதர்கள் என்ற ஒரு புத்தகத்தை நீங்க வாசிக்க வேண்டும். ஏன் இங்க அவ்வளவு புத்தகம் இருக்கும்போது ஏன்னா இது வந்து உனக்கு ஒரு தன்மையான, நீ நிறைய நம்ம ஸ்டோரி எல்லாம் படிக்கலாம் என்றாலும் கூட இது உண்மையாக ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு ஊட்டும் என்று சொல்லுகின்றார். அந்த மாணவன் தேடி தேடி பார்க்கின்றான். அந்த ஈரோட்ல எங்கேயுமே அந்த புத்தகம் கிடைக்கப்படவில்லை. அப்ப வந்து இவர்கிட்ட வந்து சொல்றேன், இந்த மாதிரி நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே அந்த புத்தகம் கிடைக்கலாம். அப்ப சென்னையெல்லாம் போன் பண்ணி கேட்ட பிறகு இப்போ அந்த புத்தகம் பதிப்பு இல்லை என்று சொல்லி, அப்ப தன்னிடத்தில் இருக்கின்ற புத்தகத்தை அவர் கொடுக்கின்றார், படித்து விட்டு நீ படித்து முடித்த பிறகு என்னிடத்தில் கொடுங்க. அதற்கு பிறகு இது ஏன் அந்த விஷயத்தை அவர் சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு அந்த இடத்தில் அந்த புத்தகமே உண்மை மனிதர்கள் என்ற புத்தகம் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அந்த நாள் அந்த நிகழ்வு ஒரு இடத்துல அவர் சொல்லுகின்றார். ஆக படிக்கின்ற போது ஆசிரியர் செல்வமணி சொன்னது மாதிரி நம்ம வந்து தன் வரலாற்று நூல்களை நிறைய வாசிக்க வேண்டும். இப்ப தன் வரலாற்று நூலை வாசிக்கின்ற போது குறிப்பாக அவர் சொல்லுகின்றார், எடிசனுடைய இது வந்து படிக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல அதை வலியுறுத்துகின்றார். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை வரலாறு. ஏன்னா சாமிநாத சர்மா வந்து அது புத்தகமா சின்ன புத்தகமா போட்டிருக்காரு. அது மிக குறைந்த விலை, 15 ரூபாய். அது மாதிரி குறைந்த விலைகளை பார்க்க அந்த புத்தகங்கள்லாம் மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்கின்ற போது நிச்சயமாக மாணவரிடத்தில் படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை அவர்களிடத்தில் தூண்ட முடியும் என்று சொல்லுகின்றார். சோ அதுக்கடுத்து எனக்கு என்ன ரொம்ப வியப்பா இருந்ததுன்னா, JK ரவுலியுடைய அந்த ஹாரி பாட்டருடைய அந்த கதையை அவங்க எப்படி இந்த எழுதுவதற்கு காரணமா இருந்தது, எப்படி அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, ஒரு ஏழ்மையாக இருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணமான பிறகும் கூட கணவன் விட்டு சென்ற பிறகு ஒரு குழந்தையோடு அவங்க தனித்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பின்னால தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வந்து அந்த புத்தகம் எழுத தொடங்குறாங்க. எழுதி அது ஏறத்தாழ ஒரு 78 மொழிகளில் அந்த புத்தகமானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 400 கோடி புத்தகம், 450 கோடி அதை சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான நிலையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த புத்தக ஆர்வம் வந்து எப்படின்னா, அவங்க எப்பயுமே தனக்குள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறது பேசுகிறது. ஒரு சின்ன காகிதம் கிடைத்தால் கூட அதுல 2 வரி எழுத முடியுமா, 1 வரி எழுத முடியுமா என்ற ஒரு சிந்தனை அவருக்குள் மேலோங்குகிறது. அப்ப அதற்கும் காரணம், அந்த புத்தகத்தை அவங்க எழுதுவதற்கு காரணம் வந்து வாசிப்பு தான். ஆக தொடர் வாசிப்பு மட்டுமே நம்மால் எந்த ஒரு நம்முடைய முன்னேற்ற பாதைக்கு அது வழிவகுக்கும். ஆக தொடர்ச்சியாக நாம் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் இங்கே வலியுறுத்துங்க. அதாவது அந்த
சிங்காரவேலன் ஒருத்தவர். அவர் வந்து மீனவ குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராக உயர்ந்தவர். ஏறத்தாழ அவர் அந்த காலத்திலே 20,000 புத்தகங்கள் தன் வீட்டில் வைத்திருந்ததாகவும், அந்த புத்தகங்களை படித்து அவங்க வரவங்களுக்கு நிறைய செய்திகளை சொல்வதாகவும், அறிவியல் சார்ந்த செய்திகள், மற்ற இலக்கியம் சார்ந்த செய்திகளையும் சொல்லியதாகவும், அவரு அந்த மாதிரியான செய்திகளையும் இந்த நூலில் வந்து நிறைய செய்திகளை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதுக்கடுத்து வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய், அவர் இந்த உடன்கட்டை ஏறுதல், இந்த புரட்சி என்பது சில இடங்களில் மிக தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறதுன்றதையும் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் இங்கே பதிவிட்டிருக்கின்றார். அது புரட்சி என்பது ராஜாராம் மோகன் ராய் செய்த செயல்கள் தான் இதை நம்ம புரட்சின்னு சொல்லணும். அவர் எப்படி அந்த வயசுல அவருக்கு வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் சதியை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்ற, நான் கிட்டத்தட்ட அவருக்கே ஒரு 7 மொழி தெரிந்தாலும் கூட அவர் நிறைய நூல்கள் எழுதுறாரு. அந்த நூலை எழுதும்போது கூட தன் தாய்மொழிக்கு தான் ஒரு முக்கியத்துவம் தராரு. 7 மொழி தெரிந்தாலும் கூட தன் தாய்மொழி வங்க மொழியில் தான் அவருக்கு முக்கியத்துவம் தராரு. அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் வங்க மொழியிலே எழுதியிருக்கின்றார் அப்படின்ற செய்தியையும், அவர் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் இந்த சதிக்காக அவர் எப்படி பாடுபட்டார் என்பதையும், இது மாதிரியான வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை நம்முடைய மாணவரிடத்தில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அவங்க இது மாதிரியான செய்திகளை மாணவரிடத்தில் சொன்னால்தான் அவருக்கு படிப்பதில் ஆர்வம் ஏற்படும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு நம்ம நல்ல நல்ல செய்திகளையும் தன்னம்பிக்கை கதைகளையும் சொல்லி மாணவர்களிடத்தில் புத்தகம் வாசிக்கின்ற வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற செய்தியை மிக சிறப்பான முறையிலே இந்த புத்தகத்தில் அவர் பதிவிட்டிருக்கின்றார். இது மாதிரியான நல்ல நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு நம் பகிர்வு குழுமானது வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த புத்தகம் குறித்த கருத்துக்களையும் வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு தோழமை உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க. ஆசிரியர் ராமன் நம்மளுடைய இந்த புத்தகத்தில் இருக்கிற சுவையான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள்லாம், அப்துல் கலாம், ஜே.கே. ரவுலியா அவங்களுடைய அந்த ஹாரி பாட்டர் கதை, இதெல்லாம் சொன்னார். அதாவது சுயசரிதியை படிக்கணும், தன் வரலாற்று நூல்களை படிக்கணும். தன் வரலாற்று நூல்களை படிக்கும்போது அவர்களை மாதிரி நாமளும் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து படிக்கிறவங்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கு வரும். அதை அழகா சொல்லி காமிச்சாரு. நம்மளுடைய வாசிப்பு வந்து நாளாக நம்முடைய அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, நம்ம மனித பண்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதான் திருக்குறள் புத்தகத்தை பத்தி சொல்றாங்க. திருக்குறள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வாசிக்கப்பட்டு வருது. அதாவது பிற மொழியில் இருக்கிற நூல்கள் வந்து எல்லாம் மொழிபெயர்க்க வேண்டும். பிறமொழி நல்லறிஞர் சாத்திரங்கள், இரவா புகழுடைய நல்லறிஞர் சாத்திரங்கள் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்றாருல்ல. அதனால பிற மொழியில் இருக்கிற எல்லா நூல்களையும் தமிழ்ல கொண்டு வரணும். எல்லாத்தையும் நம்ம அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்டதை முதல்ல படிக்கணும். நம்ம என்ன துறையில சார்ந்து நம்ம பணி செய்யறோமோ அதை படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்வியல், மனித நெறிகள், மனித பண்புகள், இதெல்லாம் மனித உளவியல், இதெல்லாம் வந்து என்னன்னா வரலாறு, இதெல்லாம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மேம்படும். பணிய அளவிலேயே மேம்படும். ஏன்னா பணி என்பது மனிதர்களோடு நம்ம சந்திக்க சந்தர்ப்பங்கள் தானே நிறைய இருக்கு. மனிதர்களோடு பேச வேண்டியிருக்கு, மனிதர்களோட உரையாட வேண்டியிருக்கு, அவருடைய குறைகளையோ நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்களோட நம்ம கோவப்படாம இருக்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் பண்பட்ட மனிதனாக வாழணும் இல்லையா? அதுக்கு கண்டிப்பா வாசிப்பு தான் துணை செய்யும். எந்த பணிநிலையில நம்ம இருந்தாலும் வாசிப்பு வந்து ஒரு ஆதாரமான ஒரு வாழ்வியலாக நம்ம வளர்க்கணும், வாழ்வியலாவே வச்சுக்கணும். அது அந்த பகிர்வு அழகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம நிறைய வாசிக்கிறோம். இந்த நூல்கள்லாம் நமக்கு காகிதத்துல நூல்கள் வந்து ஒரு 300 வருஷமா தான் நமக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஓலை சுவடிகள், தோல்ல அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் ஓலை சுவடி, அவர் எழுதின ஓலை சுவடியை நம்ம அச்சில பதிவேற்றி இருக்கோம் கிடையாது. அது காலங்காலமாக பல பேரால படி எடுக்கப்பட்டு அது அச்சாயிருக்கு. நம்ம இந்தியாவில் தமிழ் தான் முதல்ல அச்சிடப்பட்ட முதல் நூல் தம்பிரான் வணக்கம் தமிழ்ல வந்திருக்கு 1578. ஒரு பாதிரியார் தான் அதை பண்ணியிருக்காரு. 2வது நூலும் தமிழ்ல, அது ஆனா கொல்லத்துல வெளியே வந்திருக்கு, இன்றைய கேரளாவில் வந்திருக்கு. 2வது நூலும் மூன்றாவது நூல் தான் அடியவர்களுடைய வரலாறு அப்படின்ற ஒரு நூல் வந்து
காயல்பட்டினம், தூத்துக்குடி பக்கத்துல இருக்க காயல்பட்டினத்துல 6 பக்கத்துல அச்சிட்டு இருக்காங்க. 1715ஆம் ஆண்டு CN பால்கே ஐயர் தான் தரங்கம்பாடியில அச்சகத்தை நிறுவி நம்முடைய விவிலியத்தை பைபிளை வந்து பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு முழுவதுமாக மொழிபெயர்த்து தமிழ் அச்சேற்றி இருக்கார். விவிலியா என்ற கிரேக்க சொல்ல இருந்தா விவிலியம் அப்படின்ற சொல்ல அவர் உருவாக்கி தந்திருக்கார். அது 1712 அச்சகம் வந்து நம்ம தரங்கம்பாடியில நிறுவப்பட்டது. 1812 திருக்குறள் அச்சேற்றப்பட்டது. அச்சு எந்திரங்கள், அச்சு ஏற்றுவது, பதிவேற்றுவது இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம்தான் இருந்தது. யாரும் அதை இந்தியர்கள் நிறுவ முடியாது. 1835ஆம் ஆண்டு தான் நீங்க யார் வேணாலும் அச்சு நிறுவனத்தை நிறுவி அச்சிடலாம், நூல்களை அச்சிடலாம் அப்படிங்கிற உரிமையை ஆங்கில அரசு நமக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் நிறைய நூல்கள் எல்லாம் காகிதத்தில் அச்சேற்றப்பட்டிருக்கு. உவேசாவுடைய பணி எல்லாரும் தெரிஞ்சதுதான். அது எத்தனை பேருடைய கைமாறி அச்சு எந்திரங்கள் வந்த பல புத்தகங்கள் அச்சிடப்பட்ட போது கூட அப்ப கூட ஓலையில எழுதியிருக்காங்க. ஏன்னா அச்சிடும் செலவு வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதனால என்ன செஞ்சிருக்காங்க, எல்லாம் படி எடுத்திருக்காங்க, ஓலையில படி எடுத்திருக்காங்க. ஆனா இன்றைக்கு நாம படிக்கிற எல்லா நூல்களும் சிலப்பதிகாரம், 8 தொகை, 10 பாட்டு, ஐம்பெருங்காப்பியங்கள் இதெல்லாம் நிறைய 14 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே ஆசிரியர்கள் எழுதின ஓலை சுவடியை தான் நம்ம பார்த்து நம்ம அச்சிடல். பல பேருடைய பல அறிஞர்களுடைய கைமாறுதல், அதாவது உதவியினாலதான் ஒரு 300 ஆண்டுகள் தான் ஒரு ஓலை சுவடி வந்து நம்ம தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தாங்கும். அப்படி இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் அடுத்தடுத்து சங்கதிகளால் ஓலையில எழுதி எழுதி படியெடுத்து இப்படியே கைமாறி வந்த அறிவு செல்வங்கள் தான் இந்த நூல்கள்லாம். அதை கண்டறிஞ்சு உவேசா நமக்கு வந்து அச்சேற்றி கொடுத்துருக்காங்க. அதை சார்ந்த அகராதி எல்லாம் போட்டிருக்காங்க. உவேசா மட்டும் இல்ல, சீவை தாமதம், தம்பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பேர் இதற்காக பங்களிப்பு செலுத்தியிருக்காங்க. அப்போ இந்த நம்மளுடைய வரலாறு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு இருக்கு. பாரம்பரியமும் பண்பாடும் பல ஆயிரம் ஆண்டுகள் சிந்துவெளி நாகரிகம் தொட்டு இன்றைய வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியம் இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு அப்படிப்பட்ட வரலாறு இல்லை. சில 100 ஆண்டுகள் தான் அதுல வரலாறு இருக்கு. அமெரிக்கா எப்படி விடுதலை அடைஞ்சது அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். காமன் சென்ஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் அந்த அமெரிக்கர்களை புரட்சி செய்ய வைத்தது. 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி நடந்தது. அதை பத்தி பாரதியார் எழுதுகிறார். ஆஹா, வந்தது பார் யுகத்தின் புரட்சி, கொடுங்கோல் வீழ்ந்தது அப்படின்னு எழுதுறார். ஆகா, வந்தது பார் யுகத்தின் ஒரு புரட்சி, கொடுங்கோல் வீழ்ந்தது அப்படின்னு ரஷ்ய புரட்சியை பத்தி எழுதுறார். மேதின கவிதையிலேயே மிக சிறந்த மேதின கவிதையாக நம்ம சொல்லப்படுறதுன்னா, நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, தமிழொலி கவிதைகள். தமிழ் ஒலின்னு ஒருத்தர் 40 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கார். அவர் எழுதின கவிதை வந்து மேதினம் பற்றிய சிறப்பான கவிதை. யாரும் அதாவது யாருமே அவ்வளவு சிறப்பா மேதினத்தை பத்தி சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு கவிதையை எழுதியிருக்காரு. நிறைய தலைவர்கள், நிறைய அறிஞர்கள், நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் சின்ன வயசுலயே இறந்திருக்காங்க. அதாவது எந்த வயசுல நூல் எழுதுறாங்க, அவங்க அனுபவம் பெற்றவர்கள் தான் அப்படின்னு கிடையாது. அந்த நூல் எத்தகையது. ஐசாக் நியூட்டன் வந்து அவர் 26 வயசுல எழுதுறாரு 100 நூல். அது வந்து பெரிய திருப்புமுனை அறிவியல்ல ஏற்படுத்து. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரும் தான். இந்த மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு எழுதின நூல்களும் சிறப்பான நூல்கள் இருக்கு. சிறிய வயதுல நம்ம கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வந்து 28 வயசுல தான் அவர் எழுதுறாரு. அதனால எந்த வயசுல எழுதுறாங்க, நிறைய படிச்சுட்டு எழுதுறாங்களாங்கிறதுலாம் இல்லை. அவங்க சொல்ல வர்ற கருத்துக்கள் எப்படிப்பட்டது, இதுவரை சொல்லப்படாத, இதுவரை சிந்தனைக்கு தோன்றாத, இதுவரை கண்டுபிடித்திராத விஷயங்களை முன்னிறுத்துதா, அதுதான் உலகத்தினுடைய வாழ்வியலை, உலகத்தினுடைய மக்களுடைய முன்னேற்றத்தை, உலகத்தினுடைய திருப்பு முனையை ஏற்படுத்துகிற நூல்களா இருக்கு. காகிதம் தான் நிறைய புரட்சிகளை ஏற்படுத்துது. எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம். மிக சிறப்பான ஒரு பதிவு பாண்டியராஜன் அவர்கள் பதிவிட்டு இருந்தாங்க. அந்த கடைசி கட்டுறது அது வந்து என்னன்னா, எழுத்து தான், அதாவது எல்லா காலத்தையும் நம்மளால கண்டுணர்ந்து வாசிக்க முடியும். நம்ம பேசுவது, மற்றபடி நம்ம உரையாடுவது எல்லாம் காற்றில் கரைந்து விடும். அதனால எழுத்து என்பது காலத்தால் அழிக்க முடியாதது, அது காலம் கடந்தும் வாசிக்கக்கூடியது.
ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊடாட்டி ஊடா ஊடு சிந்தனைக்குள்ள ஊடுருவி சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதான் அது மாதிரி தானே திருக்குறள் இருக்கு. இன்னைக்கு 2000 ஆண்டுகள் பிறகு கூட அந்த சிந்தனை நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. மலேசியாவில் மலேயா, ஆங்கிலம், தமிழ் ஆகிய 3 மொழிகள்லையும் திருக்குறள் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கு இலவசமா வழங்கப்படுது. ஏன்னா அந்த பண்பு, அந்த நெறி, அந்த அறம், அந்த சிந்தனை அவர்களுக்கு வளரணும் அப்படிங்கிறதுக்காக. நம்மளாம் ஆசிரியர்கள் கூட ஒரு 10 திருக்குறள்ல 4 திருக்குறள் மனப்பாடாதபடி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதை பத்தி ஒரு விமர்சனமா ஸ்டாலின் குணசேகரன் சொல்றாரு. அது ஏன் எல்லாத்தையும் படிங்களேன் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நாம சொல்றோம், நாம எப்படி சொல்லணும்னா அதை மனம் கொள்ளும் வகையில அதை படிச்சதுனால இன்று மட்டும் இல்ல, பரீட்சைக்கு மட்டும் பயன்படுவதல்ல திருக்குறள். நாளைக்கு ஒரு நிறுவனத்துல நீங்க பணி செய்யறீங்கன்னா கூட அது சார்ந்து ஏதாவது பேச வரீங்கன்னா இந்த 10 திருக்குறள் ஏதாவது குறள் அதை எடுத்துக்காட்டி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால எல்லாவற்றையும் படிங்க, அதை வலியுறுத்துங்க ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம வலியுறுத்துவோம். எல்லா அறக்கருத்துக்களும் நிறைந்தது திருக்குறள். அதை நம்ம எல்லாரும், அதாவது எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய நூல் அது. வீட்டுக்கு ஒரு நூலகம், வீட்டுல எல்லா வீட்லயும் நூலகம் இருக்கணும். அதுல எந்த நூல் இருக்கோ இல்லையோ திருக்குறள் இருக்கணும். பைபிள் இருக்கிற மாதிரி, குரான் இருக்கிற மாதிரி, தமிழர்கள் என்றால் தமிழர்கள் இல்ல மட்டும் இல்ல, எல்லாருமே படிக்கக்கூடிய நூல். தமிழ்ல எழுதப்பட்டதுன்றதுனாலேயே திருக்குறள் தமிழுக்கானது அல்ல, உலகத்துக்கானது. அதுல திருக்குறள் எல்லாரும் அனைவர் வீட்லயும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இவர் 40 ஆண்டுகளாக சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சொற்பொழிவு நிகழ்த்துவதே இவருடைய அவர் ஒரு ஒரு தொழிலா இல்ல, ஒரு சமூக செயல்பாட்டாளரா செயல்பட்டு இருக்கார். அதுல என்ன வருதுங்கிறதுலாம் இல்ல, சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை, சமூகத்துல ஒரு சிந்தனை பரவலாக்கல ஏற்படுத்தணும். அதுதான் இந்த ஈரோடு புத்தக கண்காட்சி அவர் தான் தொடர்ந்து நடத்தி அதுல ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எல்லா ஊர்கள்லயும் இந்த மாதிரியான ஒரு சிறிய சிறிய ஊர்கள்ல கூட புத்தக கண்காட்சி நடத்தணும். சென்னையை போல நடத்தணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த இருக்கிற மக்கள் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்குது 1000 ஸ்டால் போட்டு புத்தக கண்காட்சி நடத்துறாங்க. அந்த மாதிரி நடத்தணும்னு இல்லை, ஒரு 40, 30, 10 கூட வைக்கலாம். அந்த வட்டாரத்துல ஒரு கல்வி விழிப்புணர்வை, படிக்கணுங்கிற ஒரு உணர்வை, வாசிப்பு திறனை அவங்க இருந்த லெவலை கொஞ்சம் மேம்படுத்துதா, அதுவே நம்மளுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த வாசிப்பை பலப்படுத்தணும்னா இந்த புத்தக கண்காட்சிகள், நம்மள மாதிரி குழுக்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே வாசிக்கிறதுல முழு முயற்சியில ஈடுபட்டு இந்த சமுதாயத்தை மாற்றுவோம், முன்னேற்றுவோம். வாசிப்பு தான் நம்முடைய உயிர் நாடி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.